Boys, the game is going to end now. 3, 2, 1. Shoot! சூப்பரா மாஸா இருக்கா? இதே மாதிரி நான் எடுக்கிறேன், நீ நடிக்கிற. மாஸ் காட்டுறோம் பண்ற. நம்ம இந்தியன் சினிமாலேயே ஒன் ஆஃப் த கல்ட் டைரக்டராக இருந்தவர் தான் ஏஆர் முருகதாஸ். அவர் எடுத்த படங்களாக இருக்கட்டும், அதில் அவர் சொன்ன சோஷியல் மெசேஜாக இருக்கட்டும், ஸ்டில் இப்போ வரைக்குமே ரிலவெண்ட்டாக இருக்குது. அரிசி பருப்பு காய்கறி கொத்தமல்லி கருவேப்பிலை வரைக்கும் கிராமத்துலேருந்து வரணும். ஆனால் ஒரு கிராமத்தை செத்தான்னா மூக்க முடிக்குவாங்களா? அப்படி நம்ம பார்த்து செலிப்ரேட் பண்ண ஒருத்தர் தர்பாரோட ஃபெயிலியருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு அவர் இப்போ தமிழில் எடுத்திருக்க படம் தான் இந்த மதராசி. ஏன் தமிழ்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறோன்னா, இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் சல்மான் கான் வச்சு முருகதாஸ் எடுத்த ஹிந்தி படம் தான் சிக்கந்தர். அந்த படத்தோட ரிசல்ட் என்னாச்சுன்னா, இப்போ அமரனோட பெரிய சக்சஸ்க்கு அப்புறம் சிவகார்த்திகனும் முருகதாஸ் காம்போல ரிலீஸ் ஆகியிருக்க இந்த மதராசி உண்மையிலே நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, தமிழ்நாடுக்குள்ள 5 கண்டெய்னர் நிறைய கன்ஸ் வந்து இறங்குது. இந்த கன்ஸ் எல்லாத்தையுமே எப்படியாவது தமிழ்நாடு ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற வில்லன் கேங் ஒரு பக்கம்னா, இது எப்படியாவது தடுக்கணும்னு நினைக்கிற எண்ணெய் ஒரு பக்கம். இப்போ சம்பந்தமே இல்லாம எப்படி சிவகார்த்தி இந்த எண்ணெய் ஆபரேஷனுக்குள்ள வராரு, அவர் எதனால உள்ள வராரு, உள்ள வந்து என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தான் இந்த மதராசியோட ஒன்லைன். இது ஏன் ஊரு சார்? இப்போ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு மொத்தமாகவே இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க போகுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கத்தி படத்தை பார்த்தோம்னா, அந்த படத்தில் எக்கச்சக்கமான ஹை மொமெண்ட்ஸுங்கிறது இருக்கும். ஓப்பனிங்கில் விஜய் ஜெயிலேருந்து தப்பிக்கிறதா இருக்கட்டும், மேப் பார்க்குற சீனாக இருக்கட்டும், அந்த பொண்ணுங்களோட வர ஃபைட் சீனாக இருக்கட்டும், இன்டர்வல் சீனாக இருக்கட்டும், காயின் ஃபைட்டாக இருக்கட்டும், ஏன் வில்லனோட கழுத்தில் ரேக வைக்கிற சீன் கூட பயங்கர ஹைப்பாக இருக்கும். இப்படி பார்த்து ஹை மொமெண்ட்ஸ் வச்ச ஒரு டேரக்டர் தான் ஏஆர் முருகதாஸ். ஆனால் இந்த மதராசி எடுத்துக்கிட்டோம்னா, இதில் ஹை மொமெண்ட்ஸுங்கிறது ஒரு 1-2 தாங்க இருக்குது. அதுலேயும் செகண்ட் ஹாஃபில் ஒரு டாக்டர் ஹைப் ஏற்றி ஒரு லீடு கொடுத்து ஒரு ஃபைட் சீன் நடக்கும். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பார்த்தா நேர்கொண்ட பார்வையோட இன்டர்வல் சீனை அப்படியே இன்ச்சு மாறாமல் எடுத்து வச்சிருக்காங்க. தம்பி, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ அவர் கண் முன்னாடி நிற்காது. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் பார்த்தோம்னா, அனிருத் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லேயே அனிருத் பண்ணதுலேயே ஒரு வீக்கஸ்ட் ஒர்க்குங்கிறது இந்த மதராசி தாங்க. ஏன்னா தேவார கிங்டம் மாதிரியான படங்களை கட்டி இழுத்து கொண்டு போனதே யாருன்னா அனிருத் தான். அப்படி இருக்கப்ப இந்த படத்தில் சலம்பல சாங்கை தவிர்த்து மற்ற எந்த சாங்குமே பெருசாக மைண்டில் நிற்கல. அதே சமயம் டீசரில் வர பிஜிஎம் தான் இவர் படம் முழுக்க யூஸ் பண்ணியிருக்காரு தவிர்த்து மற்றபடி பெருசாக ஒன்றும் பண்ணல. அதில் முக்கியமாக அந்த மதராசி மொகராசின்னு பிஜிஎம் ஒன்று வரும் பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிவகார்த்திகனும் சரி ருக்மிணியும் சரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சிவகார்த்திகனோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுங்கிறது பயங்கரமாக இருந்துச்சுங்க. பிஜு மேனன், விக்ராந்த் இவங்க கேரக்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ முக்கியமாக அந்த படத்தோட வில்லன்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வித்யுத் ஜாமலை விட சிராக்னு ரோலை ப்ளே பண்ணியிருந்த நம்ம டான்சிங் ரோஸ் தான் பயங்கரமாக பண்ணியிருந்தாருங்க. ஏன்னா நிறைய இடங்களில் வித்யுத் ஜாமலை விட நம்ம டான்சிங் ரோஸோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் ரைட்டர் டைரக்டர் முருகதாஸ் இப்போ ரீசெண்டாக அவர் கொடுத்த இன்டர்வியூல எல்லாம் பார்க்குறப்ப அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தர்பார் படத்துக்கும் சிக்கந்தர் படத்துக்கும் இதனால தான் ஃப்ளாப் ஆனிச்சு, அதனால தான் ஃப்ளாப் ஆனிச்சு, என் சைடில் எந்த ஃபால்ட் இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாரு. எனக்கு என்ன புரியலனா, உங்கள் மேலே என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அடுத்த படத்தில் நீங்கள் இன்னும் பெட்டராக பண்ண முடியும். இப்போது ஸ்பைடர் சர்க்கார் படத்தில் அவரோட ஸ்டாண்டர்டுங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிது, ஓகே பரவாயில்ல. ஆனால் தர்பார் படத்தில் மொத்தம் முடிஞ்சிருச்சு. சிக்கந்தர் கேட்கவே தேவையில்லை. ஆனால் இப்போ இந்த மதராசி படம் அந்த அளவுக்கு மோசமான படம் கிடையாது. ஆனால் அதே சமயம் அவரோட ஸ்டாண்டர்டில் இருந்த படங்கள் மாதிரியும் கிடையாது. இப்போ ஓவரால் இந்த மதராசி எப்போ இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான படமாக இல்லாட்டி கூட ஒரு முறை தேட்டரில் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு டீசெண்டான வாட்ச் தான் இந்த மதராசி.